இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். மகளிர் உரிமை தொகை பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அந்த உரிமை தொகை முன்கூட்டியே முதலமைச்சர் வழங்கியிருக்கிறாங்க. இதுக்கான அறிவிப்பும் அவங்க தான் கொடுத்துருக்குறாங்க. இது எதிர்கட்சியினர் விமர்சனம் பண்ணுறாங்க. தேர்தலுக்காக தேர்தல் பயத்தில் இந்த மாதிரி முதலமைச்சர் இந்த அறிவிப்பை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு. இது குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரனுக்கு வணக்கம், ராஜவேலுக்கு வணக்கம், பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு. அது ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாமே பரபரப்பாக இருக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகை அது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதங்களுக்கான உரிமை தொகையும் கோடைக்கால சிறப்பு தொகைன்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் மொத்தம் எவ்வளவு போட்டிருக்காங்க? மொத்தம் 5000. அதான் சொல்றேன், விடிந்தது விடியல் தந்தது 5000 ரூபாய். 1,31,00,000 பிலோ பவர்ட்டி லைனில் இருக்கின்ற ஏழை மகளிர்கள் கிடைக்க பெற்றார்கள். விடியாத அரசு தராது என்று சொன்ன பழனிசாமி கதை முடிந்து 5000 தந்தது. இதுதான் அதனுடைய உண்மை. என்னை பொறுத்தவரை நான் அதை பாராட்டுகிறேன். எனக்கு ஒன்றும் நீ கான்ட்ரஸ்ட் எது எலெக்ஷன் வருதுன்னு கொடுத்திருந்தாலும் சரி, விஜய்க்காக ஒரு கூட்டம் கொடுத்து நினைச்சிட்டு கொடுத்திருந்தாலும் சரி, மக்களுடைய மகளிருக்காக அவர்கள் நலன் கருதி கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அதை மனதார நான் வரவேற்கிறேன். இதுல இந்த புருடா விட்ட பழனிசாமி கதை எகிரி போச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல 1000 ரூபாயை கொடுக்க முடியாதுன்னாரு. 2 கட்டமா தேர்தலுக்கு கொடுத்தாருல, தேர்தல் அறிக்கை. அதுல ஒன்னுல 2000 அறிவிப்பேன், கொடுக்க போறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு, அறிவிச்சிருந்தாரு. 2000 கொடுக்க போறேன்னு அறிவிச்சிருந்தாரு. இப்ப அதை நான் சொல்றதை பார்த்துட்டு தான் இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. நான் பவுண்டரி அடிக்கிறேன், நான் சிக்ஸர் அடிக்கிறேன், அடிச்சுட்டு முடிஞ்சிருச்சே. முதல்ல 1000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க, அது எப்படி சொன்னாரு? முதல்ல 1000 ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு எந்த வாயில சொன்னீங்க? அப்புறம் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு என் மேனிஃபெஸ்டோல விட்டீங்க. போன எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தயார் பண்ணது யாரும் தெரியுங்களா? எனக்கு தெரியும், நானும் கூட இருந்தேன். அப்போ உடனே தூரம் இருந்தேன், 4 போய் கலந்துக்கல. அது மிஸ்டர் பொன்னையன் அண்ணன், முன்னாள் நிதியமைச்சர். 6 சிலிண்டர். இப்ப என்னாச்சு? 3 சிலிண்டரா மாறிடுச்சு. இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல 3 சிலிண்டர் காணாத போச்சு. கொஞ்சம் பிஜேபி சொல்லுங்க. அந்த சிலிண்டருடைய ஓனர் யாருன்னா பிஜேபி தான், நீங்க கிடையாது. அப்ப பிஜேபி சொல்லுமா 3 தரன்னு? வாழப்பாடி ராமமூர்த்தின்னு ஒரு அமைச்சர் இருந்தப்போ சேலம் டிஸ்ட்ரிக்ட்லாம் வாரி வழங்கினார். ஒவ்வொரு வீட்டுக்கு 3 சிலிண்டர் எல்லாம் கொடுத்தார், 2 சிலிண்டர். சொல்லுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ட. அம்மாவால தான் அவர் அமைச்சரானார், பெட்ரோலியம் அமைச்சரானாரு. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சொல்லுவாங்களா? இதெல்லாம் ஊரை ஏமாத்துறதுக்கு கொடுத்துட்டு காலையில ஒரு நல்ல எதிர்கட்சி அவங்க அதான சொல்றாங்க, ரெட்டை இன்ஜின் அமைஞ்சதுன்னா பலன்கள் நிறைய வரும் மாநிலத்துக்கு அப்படின்னு அந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்லாம் பிரச்சாரம் பண்றாங்களே. ரெட்டை இன்ஜின் அமைஞ்சதுனாவா? அப்ப ஒத்துக்கிறாங்களா ரெட்டை இன்ஜின் தானே? அப்ப ரெட்டை இன்ஜினுங்கிறது இந்த கோஆர்டினேஷன், கவர்மெண்ட் 2 பேரும் சேர்ந்த கவர்மெண்ட். மத்திய மாநில அரசுகள் இணக்கமா இருந்தா என்னங்க குழப்பறீங்க நீங்க? அது அவங்க தாங்க சொல்றாங்க, அப்படி இணக்கங்கிறது தான் அது அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் தாங்க முதலமைச்சர், இது யாருக்கும் பங்கு கொடுக்க மாட்டேங்க. அவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டுருங்கன்னு ஒரு பக்கம் உளறிட்டு இருக்க பைத்தியம். நீங்க நடுவில் புந்து ரெட்டை இன்ஜின் இருங்க, இன்ஜின் முன்னாடி போகலாலும் விசில் அடிக்கணும், பின்னாடி வந்தாலும் விசில் அடிக்கணுங்க. முதல்ல அதை புரிஞ்சுங்க. இவர் களத்திலே இல்லை சார். எனக்கு என்ன சார் இருக்கு? களத்திலே இவர் கிடையாது. களத்தில் இருக்கிறது திமுகவை எடுத்து தாவேகா. எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு ஆள் களத்துல கிடையாது. பினிஷ், ஓவர், முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு காலையில கதையை முடிஞ்சிட்டாரு. விடிய அரசுன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. விடிஞ்சு அக்கௌண்ட்ல பார்த்தா 5000 ரூபா இருக்குல்ல, சாதாரண விஷயமா அது? 1,31,00,000 பேர் 5 ரூபா போடுங்க கணக்கு. அப்ப என்ன கால்குலேஷன் உனக்கு இருந்துச்சு? 2000 ரூபா தரேன்னு என்ன கால்குலேஷன்ல நீ 1000 ரூபா கொடுக்க முடியாதுன்னு சொன்ன? எல்லாத்தையும் முதல்வர் தூக்கி பந்தாடிட்டாரு. இப்போ 5000 ரூபாய் கொடுத்து அப்ப என்னங்க அர்த்தம்? ஏதாவது பழனிசாமி தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரா எனக்கு புரிய மாட்டேங்குது. சோ
கொடுக்க முடியாதுன்னு ஒரு முன்னாடி 5000 ரூபாய்னா உடனே ஒரு பாராட்டிருக்கும். இப்ப நான் பாராட்டுற மாதிரி அது கொடுத்துருக்காருங்க, நான் பாராட்டுறேன் மக்கள்கிட்ட அப்படின்னு. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், நக்கீரன் மூலியமா ராஜவேலு கேள்வி கேட்டு இருக்காரு. நான் சொல்றேன், பழனிசாமி திரும்பியும் உனக்கு நான் சேலஞ்சு. என்ன சேலஞ்சுனா, இந்த 1,31,00,000 பேருக்கு பணம் கொடுத்தது ஒரு கட்சியை சார்ந்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல. அதுல டிஎம்கே இருக்கும், அதுல ஏடிஎம்கே இருக்கும், அதுல கம்யூனிஸ்ட் இருக்கும், அதுல காங்கிரஸ் இருக்கும், அதுல மதிமுக இருக்கும், அதுல தேமுதிக இருக்கும், அப்போ கொங்கு நாடு கட்சி இருக்கும், முஸ்லீம் லீக் இருக்கும், எல்லா கட்சிகளும் இருக்கும். அண்ணன் திருமாவளவனுடைய பிசிகா இருக்கும், இருக்குமா? எல்லா கட்சிகளும் சரி, ஈவன் தோ சீமானவருடைய கட்சிகள் கூட இருக்கும், எல்லாம் இருக்கும். எங்க உனக்கு தேடி இருந்தா சொல்லு. அதிமுகவை சார்ந்திருக்கின்ற உறுப்பினர்களோ ஆதரவாளர்களோ இந்த 5,000 ரூபாயை வாங்கக்கூடாதுன்னு தேடி இருந்தா சொல்ல சொல்லுங்க சார். தேடி இருக்க நான் பாக்குறேன். வாங்காதீங்க, என்ன தெரிஞ்சிருமே. நீ வாங்காதன்னு சொல்லி ஓட்டால நோட்டால போடுற ஓட்டு மாதிரி ஒரு 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 500 பேர் வாங்கலன்னு வச்சுக்கோங்க. ஆஹா, பழனிசாமி சொன்னதற்காக மரியாதை கொடுத்து அவருடைய ஆதரவாளர்கள் 500 பேர் வாங்கலைன்னு சொல்லுவாங்க. அதையாவது செஞ்சு காட்டு, தைரியம் இருந்துச்சுன்னா சொல்லு பார்ப்போம். தைரியமா சொல்லிட்டு எந்த ஊர் பக்கம் போவோன்னு நான் பாக்குறேன். ஆகவே முற்றிலுமாக இந்த 5,000 ரூபாய் திட்டம் அறிவிப்பு பழனிசாமியை காலி செய்து விட்டது. பழனிசாமி கதை ஏற்கனவே முடிந்திருந்த நிலையில் முற்றிலும் முடிந்து போய்விட்டது. இதுதான் உண்மை. ஏன்னா அம்மா எவ்வளவோ ஸ்கீம் கொண்டு வந்தாங்க ராஜவேலு, உங்களுக்கு தெரியும். ஹையஸ்ட் லேப்டாப்புக்கு போச்சு, அம்மா கேன்டீன் ஆச்சு, வீட்டுக்கு வீடு அரிசி கொடுத்தாச்சு, விலையில்லா திட்டங்கள்னு பென்ஷன் கொடுத்தாச்சு, நகை கொடுத்தாச்சு, கல்யாணம் அது இதுன்னு சொல்லவுன்னா ஸ்கீம் எல்லாம் பண்ணாங்கல்ல அவங்க. அது நடந்தது தமிழகத்துல. நம்ம இல்லைன்னு சொல்ல அதை பாராட்டணும். அப்புறம் இதையும் நம்ம பாராட்டி தான் ஆகணும். அங்க என்ன எதிர்ப்பு தன்மை நமக்கு? அது தேவையில்லை, பகமே இல்லை. ஆகவே என்னை பொறுத்தவரை இந்த ஸ்கீமை கொண்டு வந்து விடியும் பொழுதே விடிந்தவுடன், இந்த முதல்வர் சொல்லுவாரு, விடிஞ்சு எழுச்சா என்ன நடக்க போகுதுன்ற பயத்திலேயே படுக்கிறேன் நானு. எங்கேயாவது ஏதாவது தப்பு நடந்ததுன்னா எனக்கு பாதிப்பு ஏற்பட்டுருங்க அப்படிம்பாரு. ஆனா காலையிலே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக ஒரு பொங்கல் பரிசு போல இன்னொரு பரிசை இதை பார்க்க முடிகிறது. நான் அதற்காக மனம் திறந்து அவரை பாராட்டுகிறேன். பழனிசாமி கதையை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டார். 5,000 இல்ல 50,000 கொடுத்தாலும் மக்கள் ஏமாற மாட்டாங்க. யார் சொல்றது? டிடிவி தினகரன் சொல்றாரு. அதிமுக கூட்டணியில் இருக்கிற டிடிவி தினகரன் சொல்றாரு. வாங்கின பணத்துக்கு கூவி தானே ஆகணும். அப்புறம் கூவம் இருக்க முடியுமா? அந்த லிவிங்ஸ்டன் படத்துல பாத்தீங்கல்ல, அண்ணன் வாழ்க அப்படின்வான், அப்புறமா பிரதமர் வாழ்க அப்படின்வான், அடுத்து ஜனாதிபதி வாழ்க அப்படின்வான். உடனே அவர் நின்றுடுவார் லிவிங்ஸ்டன். அவன் அர்ஜென்டா கூப்பிடுறாங்க, நான் கூப்பிடாடி வாங்கின காசை விட அதிகமா கூப்பிடுறான். ஒரு நிமிஷம் கூப்பிடு அப்படி இன்னொரு தடவை கூவு அதே மாதிரி. அப்ப அவன் பிரசிடென்ட் வாழ்கன்னுவான். இதை விட்டுறாத, இதுலயே நில்லு, இப்படியே கூவு அப்படின்னு போவாரு யாரு? லிவிங்ஸ்டன். அது மாதிரி 300 சாக்லேட் பேசுது. எவ்வளோ? 300 சாக்லேட், 300 சி. 300 சீனா என்ன? 300 சீனா அரசியல் பேசுறவங்களுக்கு புரியும். பல பேர் 300 கோடின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 300 சாக்லேட். அதுக்கும் சீதானே, இதுக்கும் சீதானே. இல்ல இப்ப இந்த மாதிரிலாம் சொல்றீங்க. இல்ல இதுக்கெல்லாம் வந்து யூகத்தின் அடிப்படையில சொல்றது தானே சார்? இதெல்லாம் உண்மையா இருக்குமா சார்? அப்புறம்தான் முகமூடி கொள்ளைக்காரர், முகமூடி அணைந்து டெல்லியை சுற்றியவர், இனிமேல் முகமூடி என்று அழைக்க வேண்டும். அதற்காக ஒரு கட்சியே உருவானது, அதுதான் அமமுக. அதிலே இருந்து பழனிசாமி இந்த துரோகிக்கு நோபல் பரிசு கொடுக்கணும், துரோகத்தை மிஞ்சி நோபல் பரிசு பெறக்கூடிய துரோகத்திலே முதல் நபர் அவர்தான். இவரை அழிய வேண்டும், ஒழிய வேண்டும், விதமா போகணும், இவர் இருக்கக்கூடாது, இவனா நான் பார்த்துடுறேன், அத்தனையும் முடங்கிட்டு திடீர்னு ஒரு நாள் என்னுடைய அன்பு சகோதரர், அண்ணன், எங்களை வழிநடத்தி செல்லக்கூடியவர், மாபெரும் ஒப்பற்ற தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அப்புறம் ஜாலரா அடிச்சுதானே ஆகணும். தூக்கு கயிறு அடிச்சு விளக்கம் சொல்லிட்டாங்க அம்மாவளத்த பிள்ளை. சார், எடப்பாடி பழனிசாமி கூட சேர்ந்தா நான் தூக்குல தொங்குறத விட நான் என்ன தூக்குல தொங்க சொல்றீங்களா? பழனிசாமி கூட சேர்றது தூக்குல தான் தொங்கணும். நானு என்னங்க இப்படி எல்லாம் ஐடியா எல்லாம் தூக்குல தொங்க சொல்றீங்களான்னு சொன்னார்ல. 10 நாள் ஆச்சு நான் தூக்குல தொங்க சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்கேன், தூக்குல தொங்கிடு. ஒரு ஆக்ஷனும் எடுக்கல அவரு. அப்புறம் என்ன அவரு போய் பேசுறதுல பெருசா எடுத்துட்டு இருக்கீங்க? ஒரு தொகுதிக்கு 200, 300, 500 ஓட்டு கூட இருக்காது சார் அவருக்கு. ஏமாந்து போய் பிஜேபியும்
இந்த பழனிசாமிக்கு ஒழிஞ்சு போன கேஸ் எல்லாம், முடிஞ்சு போன கேஸ், அரசியல் இருக்கிறதுலாம் சேர்த்துட்டு அலையுது. அதுல 2 கட்சி இருக்கு, அதையும் சேர்த்துட்டு அலைய வேண்டியதுதான். இதை போய் ஒரு விஷயம்னு கேட்குறீங்களா? அவர் சொல்றதுலாம் பாவம். அவர் என்ன இந்த பிரஸ்காரங்க நம்புறீங்க? தூக்கி வச்சு ஏதோ பேசி அது முடிஞ்சு போன கதை சார். அப்புறம் நடுவுல இன்னொரு காமெடி பாத்தீங்களா? தஞ்சாவூர், பெரம்பலூர் தாண்டி வரும்ல, தஞ்சாவூர் வரும்ல, பெரம்பலூர்னா உங்க ஊர் தஞ்சாவூர் போய் இவர் போறாரு. ஒரு விவசாயி ஒருத்தன் அப்படியே துண்டுலாம் கட்டிக்கிட்டு அப்படியே சேத்துல இறங்கி, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் தலைவர் பாடுவாரு. அந்த ஸ்டைல் அப்படியே எல்லாம் அப்படி பண்ணிட்டு, ஐயா குலதெய்வமே, எங்கள் தெய்வமே, விவசாயியை காப்பாற்ற வந்த மாபெரும் தலைவனே, அப்படி இப்படின்னு ஒரே சத்தம். பாத்தீங்கன்னா டிவியில பயங்கரமா, நீங்க போன பின்னாடி விவசாயிகளுக்கு ஒண்ணுமே இல்ல போச்சு, தஞ்சை மண்டலம் நாசமா போச்சு, இந்த கவர்மெண்ட் சரியில்லை, ஐயா எங்களை காப்பாத்துங்க, வாங்க தயவு செய்து வாங்க, நீங்க தான் வரணும் திருப்பியும் சிஎம்னு கத்துறான் அந்த ஆளு. எல்லா டிவிலையும் பார்த்தா, என்னடா ஒரு விவசாயிக்கு கஜா புயலப்போ அந்த பக்கம் திரும்பி பார்க்காத ஆளு முதலமைச்சரா இருக்கும்போது ஒரு உதவியும் செய்யல, அங்க போகவே இல்லை. லேட் அரைவல் 7 மணிக்கு அதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் போயிடுச்சு. உலகமே ஹெல்ப் பண்ணுச்சு கஜா புயல்ல. அத்தனை தென்னை மரங்களை இழந்து அந்த விவசாயிகள் வாடினார்கள். சிற்றூரும் பரப்பெடுத்த வயலும் ஆறு தேக்கியர்கள் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுது பயனுழைத்த நெருழிப்பு தோள்களுக்கு சொந்தமான தஞ்சை மண்டலத்துடைய விவசாயிகள் புரட்சி கவி முழங்கின மாதிரி அப்படிப்பட்ட விவசாயிகள் வந்து தெருவில் நிற்கிறப்ப வரல. இப்ப என்னடானா அந்த விவசாயி திடீர்னு கூவுறாரு, அவர் இந்த லிவிங்ஸ்டன் கதை தான் கூவிட்டாருன்னு நான் கூட ரொம்ப அற்புதமா இருந்துச்சேன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா அவர் முன்னாள் அமைச்சர் காமராஜரோட அவருக்கு டீ காஃபி வாங்கி கொடுத்துட்டு கூடிய சுத்திட்டு இருக்கிறாரு. எல்லாம் எடுத்து இப்போ வலைத்தளங்கள்ல போயிட்டு இருக்கு. என்னங்க இது? இப்படியாங்க ஒரு நாடகம் ஆடுவானுங்க நாட்டுல? சொல்லுங்க பார்ப்போம். ரொம்ப கேவலமா இருக்குங்க. ஆகவே அவர் கதையை அவரே முடிச்சுக்கிட்டார். எல்லாத்தையும் தூர வச்சு, ஓபிஎஸ் தூர வச்சு, எங்க தூர வச்சுன்னா இவரோட சேர்ந்து போக ஒரு இஷ்டம் இல்லாம அவர் கடைசியில ஓபிஎஸ், நானு, இப்படி அந்த அம்மா, சின்னம்மா, கிண்ணம்மா எல்லாத்தையும் விட்டு இவர் தனி பாதைன்னு ஒண்ணு எடுத்து இப்ப ஒண்ணும் இல்லாம போய் நிக்கிறாரு, ரோட்ல நிக்கிறாரு. இனிமேல் அவரால் ஒண்ணும் முடியாது. எங்க உங்ககிட்ட தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டி சார்னு இதே நக்கீரன் எடுத்து பார்த்துக்கோங்க. போட்டி 3வது இடத்துல அட்ரஸ் எல்லாம் போறாரு பழனிசாமி. பழனிசாமி வேணும்னு திமுக வேணா நினைக்கலாம் எதிர்கட்சியா, ஆனா மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு, அது எங்க போய் முடியும்னு யாருக்கும் தெரியாது. ஆகவே போர்டுல அவுட்டு பழனிசாமின்ற மாத்திரம் தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு காமெடி நீங்க கேட்காம போயிட்டீங்களே. இல்ல, மனதிலே இருக்கின்றதை உள்ளதை உள்ளபடி பேசுகின்ற ஒப்பற்ற தலைவனாக புரட்சி தலைவி அம்மாவால தெரியாம மந்திரியாக்கப்பட்டு ஊரெல்லாம் உளறிட்டு இருக்க ஒரே அன்பு சகோதரர் திண்டுக்கல் சீனிவாசன் நேற்று ஈவினிங் பாத்தீங்களா என்ன பேசியிருக்காருன்னு? ரொம்ப தமாச்சா இருக்கு. நேற்று ஒரு பொம்பளையை பார்த்து, லேடிஸ் எல்லாம் பார்த்து, ஏற்கனவே ஏடிஎம்கே ட்ரெஷரர் வேற இவரு, கலெக்டருக்கு இப்படி எல்லாம் ரூசுகளை வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுறாருன்னா, ராஜவேலு ரொம்ப அட்டகாசமா, அம்மா அம்மா தாயே, மோடிக்காக எங்களுக்கு ஓட்டு போடாம விட்டுறாதீங்கம்மா, வேணாம்னு சொல்லாதீங்கம்மா, நாங்க மோடியோட சேர்ந்திருக்கோம், எங்களை ஒதுக்கிடாதீங்கம்மா, தெய்வமே அப்படிலாம் பண்ணிடாதீங்கன்னா, இன்னமும் பிஜேபி காரனுக்கு சூடு சொன்ன மான மரியாதை இருக்கா? என்னங்க அர்த்தம்? இந்த நாட்டு பிரதம மந்திரிங்க 13-14 ஸ்டேட்ல ரூல் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பார்த்தாவே எல்லாமே லைனா காலில் விடறான். ஏடிஎம்பி எல்லாம் எடுத்துட்டு போய் அங்க அடகு வச்சுட்டானுங்க. இந்த சூழ்நிலையில மோடியை பார்த்தா ஓட்டு போட மாட்டாங்க, மோடி கட்சி பேரை கேட்டா ஒதுக்கிடுவாங்கன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு அதிமுக பொருளாளர் வராருன்னா எவ்வளவு அசிங்கமா இருக்கு. நயினார் நாகேந்திரன் இது வேடிக்கை பார்த்துட்டு, முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் வேடிக்கை பார்ப்பாரா? இவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப இவர் தாங்க சொன்னாரு, பெண்களை எல்லாம் ஒன்று திரட்டி மு.க. ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சரை நாம் மீண்டும் முதல்வராக்குவோம்னு சொல்லிட்டாரு மேடையில. அது ஒரு தப்பா பண்ணாரு. இது ஹையஸ்ட் தப்பா இப்ப போய் மோடி கிட்ட மோதிக்கிறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு டம்மி கேண்டிடேட்டை போட்டுருவாங்க டிஎம்கேல, திண்டுக்கல்ல திருப்பியும் ஜெயிச்சு வரலன்னு. நடக்காது ராஜா, நடுவுல விசில் சவுண்ட் வேற இருக்கு. அதனால நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. யார் யாருக்கு மோதல்னு போக தெரியும். லாஸ்ட் டைம் டம்மி கேண்டிடேட் இருந்து ஜெயிச்சு வந்துட்ட. இப்ப மோடியே திட்டினா என்ன அர்த்தம்? தங்கமணிக்கு வேலுமணிக்கு போன் பண்ணி சொல்லலான் இருக்கேன். இன்னைக்கு ரொம்ப அசிங்கமா பேசுறாருங்க மோடியை. இப்படிப்பட்ட சூழ்நிலை போயிட்டு இருக்குங்க. ஆகவே விடியல் தந்தது 5000 ரூபாய்,
பாராட்டுதல் அது பண்ணி இருக்கிறதுக்காக என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றும் தப்பே கிடையாது. ஆகவே இந்த மோதல் இந்த போட்டியில 4 முனை போட்டியில 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு அதிமுக செல்ல வேண்டிய சூழ்நிலை இந்த விடியில் தந்ததிலிருந்து ஏற்பட்டிருக்கிறது. நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உறுதியா இருக்கிறாரு. எங்கள் கூட்டணி 210 தொகுதிகளில் வெற்றி பெறணும் அப்படின்னு உறுதியா இருக்கிறாரு. 2-3 சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது அதான் சொல்றாரு. ஆங்கில தொலைக்காட்சிக்கு ஒன்றுக்கு பேட்டி கொடுக்கும்போது அதான் சொல்றாரு. சார், நேற்று முன்தினம் ஐ வாஸ் பார்ட்டிசிபேட்டட் CNN, IBN டிவி, அப்புறம் இந்தியா டுடே எல்லாம் கலந்துட்டு இருக்கேன். ஆகவே இப்பொழுது ஒரு ஸ்கீம் சொன்னதை செஞ்சிருக்காரு முதல்வர். காலையிலே கணக்குல ஏறுது இல்லை, பெரிய விஷயம் தானே அது. நீங்க அதை பாராட்டணும், அதுக்காக பாராட்டணும். ஆகவே இது தேர்தலை சம்மந்தப்படுத்தி அல்ல. ஸோ ஃபைனல் வார் பிட்வீன் திமுக அண்ட் தவைகா, அதுதான் உண்மை, அதுதான் நடக்கும். பழனிசாமி களத்தில் இல்லை என்பதை இன்னும் 100% சொல்லுவேன். தேர்தலில் நிக்கிறது கூட ஆள் இருக்க மாட்டாங்க. கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. மிக நன்றி ராஜவேலு. உங்களது பேட்டிக்கும் பார்க்கின்ற நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.